ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 2ல் 8வது ஸ்லோகம் பார்க்கலாம். நிஷ்காமம் நியதஸ்வதர்மச்சரணம் யத்கர்ம யோகாபிதம் தத்தூரேத்யபலம் ததௌபனிஷதத் ஞானோபலப்யம் புனக தத்வவ்யக்ததயா சுதுர்கமதரம் சித்தஸ்ய தஸ்மாத் விபோ त्वत्प्रेमात्मक भक्तिरेव सततं स्वादीयसी श्रेयसी. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் பட்டத்திரி ஏன் பக்தி யோகங்கிறது கர்மயோகம் ஞான யோகத்தை விட எளிமையாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். கர்மயோகம்ங்கிறது என்னென்னா உலகியல் பலனில் ஆசை இருக்கக்கூடாது. முதல்ல நம்ம எல்லா கர்மமும் செய்யணும். அது நமக்குன்னு ஆசை இல்லாமல் பகவானுக்கேன்னு செய்யணும் இல்லையா? அதனால் நமக்குன்னு விதிக்கப்பட்ட நம்முடைய கடமையை சரியாக செய்யணும். அதில் பலன் எதிர்பார்க்காமல் செய்யணும். இந்த கர்மயோகம் அது மட்டும் இல்லை, உடனே பலன் கொடுக்காது, நீண்ட நாள் கழித்து தான் பலத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஞானயோகம் என்பது உபனிஷத் மூலம் கிடைக்கக்கூடியது. அந்த ஞானம் இருக்கு இல்லையா, அதை புரிஞ்சு கொள்றதே ரொம்ப கஷ்டம். ஆத்மா புரிஞ்சுண்டு அதில் பரமாத்மாவை தியானம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். வேதங்கிறது எப்போவுமே மறைத்து தான் சொல்லும். அதனால் எழுதில் மனசில் பிடிபடாது. கிரகிச்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்கும் பரவியிருக்கும் பகவானே குருவாயிரப்பா. அதனால தான் பக்தியோங்கிறது ரொம்ப எளியது. என்னன்னாக்கா உன்னிடம் பிரேமை இருக்கு இல்லையா, உன்னோட வடிவழகை பார்த்து பார்த்து அந்த அன்புனாலேயே பக்தியோகம் இனிமையாக இருக்குது. ரொம்ப எளிதாக கிடைக்கிறது, நிறைய நன்மையும் கொடுக்கிறது. அதனால தான் பக்தியோகம் ஞானயோகம் கர்மயோகத்தை விட மிகவும் சிறந்தது அப்படின்னு பட்டத்திரி சொல்கிறார்.